பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் பட்ஜெட் தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்தார். இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இரு சபைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதையொட்டி நிருபர்களுக்கு பேட்டியளித்த பிரதமர் மன்மோகன் சிங் சபையை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். உணவு பாதுகாப்பு மசோதா, நில கையகப்படுத்துதல் சட்ட மசோதா போன்ற பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் சபையை நடத்த எதிர்க்கட்சிகள் அனுமதிக்க வேண்டுமெனவும் அவர் கூறினார். Last session of Parliament, important financial business is before the House. There are also important bills like the Food Security Bill, the Land Acquisition Bill, which require to be passed, and it is my sincere wish that the House should be allowed to function. Therefore, my request to all members of the opposition is to let the government function. சிறுமி பலாத்காரம், நிலக்கரி சுரங்க ஊழல், 2G கூட்டுக்குழு வரைவறிக்கை என பல பிரச்சினைகளை கிளப்பி அரசை திணறடிக்க பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளது குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் எந்த பிரச்சினை குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க விரும்பினாலும் அரசு தயாராக இருக்கிறது என்று மன்மோகன் சிங் பதிலளித்தார்.